ஸ்ரீகாந்த் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ANIO ஆன்டி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து விசாரிக்குது. அதே சமயத்தில் NDPS ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு செய்ய போறாங்க. என்னடா இது, நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் ANIOக்கும் NDPS வழக்குகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நேரத்தில் ஒண்ணுமே நமக்கே புரியல. லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் பேர் வச்சுக்காம பாத்தீங்களா, லார்ட் ஆஃப் த ட்ரிங்க், குடிபோதையினுடைய கடவுள் அப்படிங்கிறான். குடிபோதையினுடைய கடவுளே இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் அங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு. டேய், நம்ம ஏரியாவில் நம்மளை யாரா டாமினேட் பண்ணுறது, நம்ம பிரசாத்துக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ், அந்த ஆடம்பர சொகுசு பாரவே அந்த அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அடிச்சு என்ன செஞ்சாங்க, நொறுக்கி தூள் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து காவல்துறைக்கு கம்ப்ளைண்டாக போகுது. இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியோடு தொடர்பில் இருந்த இந்த ரவுடி பிரசாத் என்பவர் என்ன செஞ்சிருக்காரு, தீங்கிரை அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. தீங்கு செய்டா அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. தீங்கு செய்கிறவன் படத்துக்கு தலைப்பே வந்து தீங்கிரை அப்படின்னு வச்சிருக்கான். அந்த திரைப்படத்துக்கு தான் வந்து ஸ்ரீகாந்தை வந்து ஹீரோவா போடுறதுக்கு ட்ரை பண்ணி அவரை வந்து ட்ரக்ஸ் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 40 முறை இவர்கிட்ட வந்து 1 கிராம் வந்து 12,000 ரூபாய், 4,70,000 ரூபாய்க்கு வந்து போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்ற தகவலை வந்து காவல்துறை சேகரித்து விட்டார்கள். பல்வேறு நடிகைகள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து CCTV கேமரா இருக்குது. அந்த கேமராவை எல்லாம் போலீஸ் எடுத்து யாரெல்லாம் எந்தெந்த டேபிளில் என்னென்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எத்தனை நடிகர்களை பிடிக்க போகிறார்கள். காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. அது மாதிரி பாருக்கு போகும் இளைஞர்களே உங்கள் குடும்பம் என்னாகும் நீ யோசி. RRReview நேயர்களுக்கு நமது அன்பான வணக்கங்கள். உங்களுடைய வாழ்த்தும் வரவேற்பும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் வந்து நம்மளை ரொம்ப ஊக்குவிக்குது. எனவே இந்த கமெண்ட்ஸ் போட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு வர்றேன். உங்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் வந்து தமிழக மக்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். நடிகர் ஸ்ரீகாந்த் கைது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இளம் ஹீரோவாக ஏற்றுக்கொண்டு நம்ம வீட்டு பையனா வந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்த் என்பவர் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய மனதெல்லாம், ரசிகருடைய மனதெல்லாம், இளைஞர்களுடைய மனதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 23/5/2025 பகல் முழுவதுமே வந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒரே டென்ஷன். என்னடா டென்ஷன் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீகாந்த் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ANIO ஆன்டி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து விசாரிக்குது. அதே சமயத்தில் NDPS ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு செய்ய போறாங்க. என்னடா இது, நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் ANIOக்கும் NDPS வழக்குகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நேரத்தில் ஒன்றுமே நமக்கே புரியல. நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் என்கின்ற போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்திருக்குது. எப்படி, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் சப்ளையர் ஒருவனிடமிருந்து போதைப் பொருளை 40 முறை வாங்கியதற்காக அவர் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் நுங்கம்பாக்கம் காவலத்தில். அதில் ANIO வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. NDPS ஆக்டில் இவர் மீது வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. இவர் வந்து கொக்கைன் என்கின்ற போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளாரா அப்படிங்கிறத குறித்து அவருடைய இரத்த மாதிரி பரிசோதனைக்காக நேற்றைய தினம் அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் என்று சொன்ன போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கலக்கம். ரோஜா கூட்டம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ஏப்ரல் மாதத்தில் 2002, பார்த்திபன் கனவு 2005, பூ 2008, நண்பன் 2012, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அப்படிங்கிற படம் தான் கடைசியாக அவர் கொடுத்த படம். அது வந்து 2025 இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த படம். இப்போ 2002லேருந்து 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 22 ஆண்டுகளாக நம்ம SBOA ஸ்கூலில், இந்த பாருங்க இந்த பக்கத்தில் இருக்கிற SBOA ஸ்கூலில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பையன். இவர் வந்து இந்த SBOAவில் படிக்கிற பொழுதே நாடகத்திலெல்லாம் நடிக்கிறதுல வந்து திறமை வாய்ந்தவராக இருக்கார். அவர் மேக்கப்பு கனகச்சிதமாக பொருத்தமாக இருக்கிறதுங்கிறனால சில டைரக்டர்கள்லாம் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வருகிற பொழுதும் மற்றும் அவங்க குடும்ப நண்பர் சிலரும் வந்து இவர் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்குது அப்படின்னு இவர் நடிகராக கொண்டு போனாங்க. தமிழ் திரையுலகம் இவர் ஒத்துக்கிச்சு. பல்வேறு சிறந்த நடிகைகள் இவரோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் மட்டுமல்லாமல் வந்து சின்னத்திரையிலையும் வந்து சில படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற போது தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களெல்லாம் வந்து ஓரளவு பதிவு பெற்றவர், ஓரளவு ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிறந்த நடிகர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடிகர் என்றெல்லாம் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட
நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டது. அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் செய்பவரிடம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் வந்து 12,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால், அந்த 12,000 ரூபாய் பொருளை வந்து 40 முறை கிட்டத்தட்ட 4,72,000 ரூபாய்க்கு இவர் ஜிபே மூலம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இவருடைய ஃபோனை சோதனை பண்ணி உறுதி செய்யப்பட்ட பிறகும் அதன் அடிப்படையில் இவரை வந்து மருத்துவ பரிசோதனை செய்தபோது ரத்த மாதிரியில் வந்து கொகைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது ருசுவான காரணத்தினாலும் இவர் வந்து கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, ஸ்ரீகாந்த் வந்து ஓரளவு நாணயமானவர், நேர்மையானவர், அன்பானவர், திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர், அப்படிலாம் வந்து சமூகத்தில் அவர் மேலே வந்து ஒரு கெட்ட பேர்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது சர்வதேச போதை கும்பல் கூட எப்படி தொடர்பு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பொதுமக்களுக்கு கேள்வி. நம்ம வந்து அதனுடைய பின்னணியை பார்க்க போனால், சென்னை நுங்கம்பாக்கத்தில் மே மாதம் 22ஆம் தேதி லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் பேர் வச்சுக்காம பார்த்தீங்களா, லார்ட் ஆஃப் த ட்ரிங்க், குடிபோதையினுடைய கடவுள் அப்படிங்கிறான். குடிபோதையினுடைய கடவுளே இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. கடவுள் வந்து எத்தனை போதைகளை வந்து இந்த உலகத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டதோ அத்தனை போதைகளும் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ரக பார்ட்டி நடத்தக்கூடிய ஒரு பார் இருக்குது நுங்கம்பாக்கத்தில். அந்த பாருடைய பெயர் தான் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க். அப்போ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு பார்ட்டி நடந்திருக்குது. அப்படி பார்ட்டி நடக்கிற பொழுது உயர்ந்த ரக, அதாவது மேல்தட்டு மக்கள் மற்றும் திரைப்பட நடிகர்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய பாராக வந்து இந்த பார் கருதப்படுது. விலை உயர்ந்த கார்களில் வரக்கூடிய மிக உயர்ந்த பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள், சினிமா நடிகைகள்லாம் வந்து இந்த பாருக்கு வருவது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. நுங்கம்பாக்கத்துக்கு நம்ம 1000 தடவை போயிருக்கிறோம், ஆனால் அந்த பாரை பற்றி நமக்கு தெரியல. இருந்தாலும் செய்திகளை சேகரித்த போது இந்த பாரில் வந்து இங்கே வருபவர்களுக்கு இந்த அரசு அனுமதிக்கப்பட்ட மது வகைகளை தவிர ரகசியமான முறையில் மெத்தம்பேட்டமைன் மற்றும் கொக்கைன் மற்றும் உயர்தர போதைப் பொருட்களும் வந்து ரகசியமாக வந்து சப்ளை செய்யப்படும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து நம்ம நெஞ்செல்லாம் வந்து அதிர வைக்குது. நுங்கம்பாக்கம் வந்து சென்னையில் வந்து கௌரவமானவர்கள், நாகரிகமானவர்கள், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு இதெல்லாம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய, நுங்கம்பாக்கம்னாவே நிறைய ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது ஒரு இடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நுங்கம்பாக்கம்னாவே வந்து பல்வேறு கோயில்கள் இருக்குது, பல்வேறு மருத்துவமனைகள் இருக்குது, சாஸ்திரி பவன் இருக்குது, போன்ற நற்பெயர்கள்லாம் தாங்கி நிற்கிற இடத்துக்கு பேர் தான் நுங்கம்பாக்கம். நமக்கு தெரிஞ்ச வகையில், நல்லவர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வகையில் நுங்கம்பாக்கத்தை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இந்த குடிகார பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வகையில் பார்த்திங்கன்னா இதில் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரை நடத்துனா, அந்த பாரில் பல்வேறு உயர்ந்த ரக போதைப் பொருட்களை எனக்கு நல்ல வீட்டு பசங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்து அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து நாசப்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாதிரி பார்லாம் வந்து யார் அலோவ் பண்ணியிருக்காங்க? இந்த பாருக்குள்ளே இவ்வளவு அநீதியெல்லாம் வந்து அரங்கேறி இருக்கிறதா அப்படின்னு நினைத்து பார்க்கவே வந்து மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. எனவே இது வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தமிழ்நாடு இவங்கெல்லாம் வந்து இதில் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான பார்களில் இந்த மாதிரியான மிகப்பெரிய அநீதியெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தீர்கள், அல்லது உங்கள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது என்று கேள்வி கேட்கின்ற வகையில் வந்து இந்த நிகழ்வுகள் அமர்ந்திருக்கிறது. மே மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா செல்வ பாரதி அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற டிஎஸ்பியோடைய பையன் செல்வ பாரதி அப்படிங்கிறவன் வந்து அவனுடைய நண்பர்களோட ராத்திரி அந்த இடத்துக்கு போகிறான், அந்த பாருக்கு போகிறான். செல்வ பாரதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரை சேர்ந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத், வயது 33. என்னங்க, அவருடைய நண்பர் வந்து கணேஷ்குமார், விருகம்பாக்கம் தொழிலதிபர், மற்றும் போரூர் தனசேகரன், திமுக பிரமுகர் தூண்டில் ராஜா ஆகியோர் வந்து இவங்க தரப்புல போறாங்க. யார் தரப்புல? இந்த பிரசாத்துடைய நண்பர்கள் இவங்களெல்லாம். செல்வ பாரதியோடைய நண்பர்கள் ஒரு குரூப், இவங்க ஒரு பக்கம் உட்காந்து இவங்க வந்து பிடிக்க ஆரம்பித்து அவங்க ரகளையை தொடங்குகிறார்கள். அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் அங்கே தொடங்குது. அங்கே வந்து மியூசிக்கு வந்து போடப்படும். அவங்க வந்து பல்வேறு ஸ்டைலில் வந்து கலந்து அதை குடித்து கொண்டிருக்கிற வகையில் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து இந்த மறைத்து வைத்திருக்கிற இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்வையிடும் பொழுதும் செல்வ பாரதியோட குரூப் வந்து பிரசாத் குரூப்பை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை. இந்த பார்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா போகும்போதே நெஞ்சோ நிமித்திட்டே சில பேர் போவானுங்க. போனோடனே அவங்க எல்லாருமே வந்து அப்படி வணக்கம் வைக்கணும்.
அவங்க வந்து பாருக்குள்ளே யார் டான் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து செல்வ பாரதி வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியுடைய மகன் அப்படிங்கிற முறையில் நம்மளை தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக உட்காந்து இவங்க கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க. பிரசாத்துடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா கணேஷ்குமாரும் போரூர் தனசேகரன் தூண்டில் ராஜா இவங்க 4 பேரும் அந்த பக்கம் இருந்து கற்று காட்டுறாங்க. கெத்து காட்டுறதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு உரசல் ஆயிடுது. உரசல் இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் இருக்காரா நடிகர்னா இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் இல்லவே இல்லை. ஸ்ரீகாந்த் எப்போ வராரு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. இந்த ஸ்டோரியை நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தால் தான் இதில் ஸ்ரீகாந்த் எப்படி கனெக்டர் ஆகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதில் 4 பேர் வந்து சண்டை வந்தோடனே பிரசாத் போய் வந்து செல்வ பாரதியை அடிக்கிறார். செல்வ பாரதி குரூப்பு வந்து திருப்பி வந்து பிரசாத் அடிக்குது. பிரசாத் அடிக்கும்போது என்ன செய்கிறாருன்னா இவர் வந்து விருகம்பாக்கம் தொழிலதிபர் கணேஷ்குமாரும் போரூர் தனசேகரனும் திமுக பிரமுகர் தூண்டில் ராஜா 3 பேரும் பீர் பாட்டில் உடச்சி வந்து குத்துறதுக்கு ஓடுறாங்க. பீர் பாட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பீர் பாட்டில் உடச்சி டாமினேட் பண்ணதான். ஏன்னா பாருக்குள்ளே ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளு முள்ளு ஏற்படும், பாய் தகராறு ஏற்படும். அங்கே சில வந்து இதுக்குன்னே உடம்பை வளர்த்தி கொண்டு பெரிய பெரிய ஆர்ம்ஸ் காட்டுற சில பயில்வான்களையும் அங்கே நிறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த பயில்வான்களையும் மீறி இந்த பிரசாத் வயசு 33 அதிமுகவுடைய முன்னாள் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி. அவர் வந்து டாமினேட் பண்ணி எல்லாத்தையும் அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு செல்வ பாரதி குரூப்பை வந்து அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் பீர் பாட்டிலில் வச்சு குத்த போகிறாரு. இந்த தகவல் வந்து அந்த ஏரியாவில் நுங்கம்பாக்கம் டி நகரில் எல்லா பார்களையும் டாமினேட் பண்ணிட்டு கொண்டிருக்கிற பிக் பாஸ் 2 பேர். இதெல்லாம் யாரு? பிரசாத்துடைய அல்லக்கைகள் அப்படி சொன்னா அது மிகையாகாது. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிக் பாஸ் இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் யாரான அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார் என்கின்ற அஜய் ரோஹன் அப்படிங்கிறவர். அவர் அங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு. டேய், நம்ம ஏரியாவில் நம்மளை யாரா டாமினேட் பண்ணுறது, நம்ம பிரசாத்துக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு மிகப்பெரிய டான். அவருடைய பேர் என்ன தெரியுமா? முக்குளத்தூர் புலிப்படையை சேர்ந்த ரவுடி நாகேந்திர சேதுபதி பராக். நாகேந்திர சேதுபதியுடைய துணை பெயர் என்ன சொன்னா சுனாமி சேதுபதி. சுனாமியில் அடித்து தூக்கி போட்டுச்சு இவனை. அதுக்கப்புறம் சுனாமியே தூக்கி போட்டுச்சுன்னு சுனாமி சேதுபதினு நமக்கு பேர் இருந்தால் அது எவனும் மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நாகேந்திர சேதுபதி. நாகேந்திரனா யார்? நாகேந்திரனா வந்து சிறைச்சாலையே வந்து நடுங்கும். எனவே நாகேந்திர சேதுபதினு நம்ம பேரை வச்சோம்னா ஊரே நம்மளை பார்த்து நடுங்கும்னு சொல்லி தன்னுடைய பெயரை வந்து நாகேந்திர சேதுபதி என்று வைத்து கொண்டவர் தான் அங்கே வராரு. இவங்க 2 பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தெரியுமா, அந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அந்த ஆடம்பர சொகுசு பாரவே அந்த அடித்து நொறுக்கிட்டாங்க. அடித்து என்ன செஞ்சாங்க, நொறுக்கி தூள் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட்டாக போகுது. நுங்கம்பாக்கம் போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களை வந்து எல்லாத்தையும் வந்து கைது பண்ணுறாங்க. யாரை கைது பண்ணுறாங்க? பிரசாத் வயது 33, போரூர் தனசேகரன், தூண்டில் ராஜா, அஜய் வாண்டையார் என்கின்ற அஜய் ரோஹன், என்னங்க முக்குளத்தூர் புலிப்படை ரவுடி நாகேந்திர சேதுபதி, இவங்க 5 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்னடா இவ்வளோ பெரிய ரகலையில் ஈடுபட்டிருக்கீங்க, இது என்னடா விஷயம் அப்படின்னா, இதில் வந்து இவங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய செல்ஃபோனெல்லாம் வந்து சோதனை பண்ணி பார்க்குற பொழுது மயிலாப்பூர் பிரசாத் இவருடைய செல்ஃபோனில் இன்டர்நேஷ்னல் அதாவது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய தொடர்பு எண்கள் இவர்கிட்ட இருக்குது. இவர் கடந்த 4-5 வருடமாக வந்து மெத்தம்பேட்டமைனு கொக்கைன் போன்ற வெளிநாட்டு போதைப் பொருட்களை வந்து பல்காக வாங்கிட்டு வந்து சென்னையில் இருக்கிற ஐடி விங்கில் வேலை செய்கிற பெரிய பெரிய என்ஜினியர்ஸு, எனக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கும் திரைப்பட நடிகர்கள், திரைப்பட நடிகைகள் மற்றும் வந்து அலுவலக மேலாளர்கள், தொழிலதிபர்கள் இத்தனை பேர்த்து குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியிருக்கான் அப்படிங்கிற விவரம் காவல்துறைக்கு தெரிய வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலாக வந்து பெத்தம்பேட்டமையில் கடத்தி கொண்டிருந்த நபரை வந்து கைது செஞ்சாச்சு. அவருக்கு பெயிலே கிடைக்கல. அவருடைய தயார் பண்ணுற இடமெல்லாம் குடோன்லாம் வந்து அடைச்சிட்டாங்க. இனிமேல் பெத்தம்பேட்டமைன்லாம் வெளிநாட்டுக்கு மட்டும்தான் கடத்தினாங்க, இந்தூர்லாம் வந்து இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்ததை தவிடி பொடி ஆக்கியவர் தான் வந்து இந்த முன்னாள் நிர்வாகி பிரசாத் வயது 33 என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து இத்தனை பேருக்கு வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு காவல்துறை என்ன செய்யுது, அப்படியே பார்த்தா நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ்நாட்டில் அடிக்கடி இந்த பாருக்கு வந்து போய் கொண்டிருக்கின்ற நடிகர் ஸ்ரீகாந்தோடு பல முறை இவர் தொடர்பில் இருப்பது தெரிய வந்து. நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கிட்டத்தட்ட 40 முறை இவர்கிட்ட வந்து 1 கிராம் வந்து 12,000 ரூபாய்,
12,000 4,70,000 ரூபாய்க்கு வந்து போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்ற தகவலை வந்து காவல்துறை சேகரித்து விட்டார்கள். சேகரித்து விட்டதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரசாத்துடைய நண்பர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரிட்டோ என்கின்ற பிரதீப் குமார், அப்புறம் ஓசூரில் பதுங்கியிருந்த மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜான் வயது 38, இவன் 2 பேரும் வந்து இவங்களோட தொடர்பு இருந்தது தெரிய வருது. இவங்க 2 பேர் யார் அப்படின்னா, உலக மார்க்கெட்டில் சந்தையில் உலக சந்தையிலிருந்து மெத்தம்பெட்டமைனையும் கொக்கைன் போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு கடத்தல் பண்ணுறதும், பெங்களூர் மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியான குடியை கெடுத்தவர்களும் இந்த 2 அயோக்கியர்கள் தான் என்பது தெரிய வந்தது காவல்துறைக்கு. ஓஹோ, இப்படி பெங்களூர் மார்க்கெட், ஏன்னா இவன் ஓசூர்லேருந்து என்ன செய்கிறான், ஓசூரில் பதுங்கி இருந்துட்டு ஜான் வந்து மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து வேறு ஏதோ வழியில் வந்து கொண்டு வந்து இந்த பொருட்களெல்லாம் வந்து பெங்களூரில் சந்தைப்படுத்துகிறான். பெங்களூர்லேருந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பிரிட்டோ என்கின்ற பிரதீப் குமார் கொடுத்துட்டு, இந்த பிரதீப் குமார் மூலமாக வந்து இவன் மயிலாப்பூர் பிரசாத் கூட தொடர்பில் இருந்து மயிலாப்பூர் பிரசாத் சென்னையில் இருக்கிற சந்தைகள் முழுவதுக்குமே வந்து சப்ளை பண்ணுறவராக இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து துணை போகிற இவ்வளோ பெரிய குரூப் தான் வந்து போரூர் தனசேகரன், தூண்டில் ராஜா, அஜய் வாண்டியார் என்கின்ற அஜய் ரோகன், முக்குளத்தூர் புலிப்படையை சேர்ந்த ரவுடி நாகேந்திர சேதுபதி போன்றவரெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கடத்தலுக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கெல்லாம் வந்து துணை போனவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா வந்து இவங்க வந்து இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயர் ரக பாரை அடித்து உடைச்சி தூளாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நட்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓஹோ, அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்டாக்டில் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் ஸ்ரீகாந்த் வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துகிறார். நமக்கு வந்து ஸ்ரீகாந்தோடைய நிலைமையை பார்க்குற போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு போயிட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார். பாருக்கு போகும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கானுங்கன்னா, பார்லேயே வந்து இவருக்கு வந்து அந்த கொக்கைன்கிற போதைப் பொருளை கொடுத்துருக்கானுங்க. அவரை வந்து கன்சியூம் பண்ண வச்சு அதை இவனுக்கு புகைப்படம் எடுத்திருக்கானுங்க. எவ்வளோ பெரிய சீட்டிங்லாம் பண்ணக்கூடிய ஆள். எப்போவுமே வந்து கடத்தல்காரர்களோடு வந்து நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஒதுங்கி இருந்தால் தப்பிச்சோம். நீங்கள் வந்து சும்மா தாமரை இலையில் நீர் போல ஒட்டாமலைன்னா ஒரு நாளைக்கு உள்ளே போயிடுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து இல்லை சார் வீக்லி ஒன்ஸ் தான் போவேன் சார், சோசியல் ட்ரிங்க் சார், விளக்கெண்ணெய் சார் அப்படின்னா, அதை விட்டு நீ ஒதுங்கி வாழ்ந்தால் மட்டும்தான் வந்து உருப்பட முடியும். இந்த அரசு காப்பாற்றும். இந்த அரசு பார்த்திங்கன்னா என்ஐபியோட ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, எங்கள் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ டி நகரில் தான் இருக்குது. என்ஐபியோட ஆஃபீஸு அங்கே தான் இருக்குது. எல்லா ஆஃபீஸுக்கு நடுவில் தான் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் பாரும் வந்து அதுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ நுங்கம்பாக்கத்தில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் அப்படிங்கிற இந்த பாருக்குள்ளே இவ்வளவுமே புழங்கி இருக்குது. சரி, எப்படி ஸ்ரீகாந்துக்கும் இவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசாத் என்ன சொல்கிறாரு, இப்போ திரைப்பட தயாரிக்கும் இதில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தினவன் அத்தனை பேருமே சினிமா ப்ரொடியூசராக மாறிடுறான். சினிமா ப்ரொடியூசராக மாறிட்டு அவன்லாம் வந்து நாளைக்கு மந்திரி ஆகிடுவான். சாதாரண மக்கள் யாருமே வந்து என்ன வட்ட செயலாளர் மாவட்டம் கூட ஆக முடியாது. இங்கேருந்து போகும்போதே வந்து 40 லட்ச ரூபாய் 60 லட்ச ரூபாய் காரில் போகணும். பணம் எங்கேருந்துன்னு வருதுன்னே தெரியாது. ஏன்னா இவனை என்ன அள்ளி இறைக்கிறார்களே பணத்தை அப்படின்னு பார்த்தா, இவனெல்லாம் போதைப் பொருளை சம்பாதிச்சவன் தான் வந்து அரசியலுக்கு வரான், போதைப் பொருளை சம்பாதிச்சவன் தான் வந்து திரைப்பட இயக்குநராக வர்றான் அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு இப்போ வந்து பேரிடியாய். முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஏவிஎம் பையப்ப செட்டியார் சொல்லுவாங்க, ரொம்ப கௌரவமான குடும்பத்தை தொண்டபாணி அப்படிம்பாங்க. அப்படிலாம் வந்து சில பேரை வந்து சொல்லும்போதெல்லாம் ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து வசந்த மாளிகை போன்ற படம், பாக்தா திருடன் போன்ற படங்கள் எல்லாம் வந்து தயாரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியோடு தொடர்பில் இருந்த இந்த ரவுடி பிரசாத் என்பவர் என்ன செஞ்சிருக்காரு, தீங்கிரை அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. தீங்கு செய்டா அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. தீங்கு செய்கிறவன் படத்துக்கு தலைப்பே வந்து தீங்கிரை அப்படின்னு வச்சுருக்கான். அந்த திரைப்படத்துக்கு தான் வந்து ஸ்ரீகாந்தை வந்து ஹீரோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணி அவரை வந்து ட்ரக்ஸ் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான். என்னங்க, ட்ரக்ஸ் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மட்டும் அல்லாமல் அவர் பார்லேயே உட்காந்து அவர் வந்து ஒரு 2 பேக் 3 பேக் சாப்பிட்டதுக்கு அப்புறமே கொக்கைன் கொடுத்து கொக்கைன் அவர் வந்து எப்படி சாப்பிட்றாருங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான். ஸோ ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கிறவர் இந்த மாதிரி சாதாரணமாக போதைப் பொருள் விற்கிறவனுடைய படத்தில் போய் நடிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்ரீகாந்துக்கு தான் பொருந்தும். அவரை போதைக்கு அடிமையாக்கி அதை படம் எடுத்துக்கொண்டு அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் போதைப் பொருட்களை கொடுத்து இவன் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத் இந்த சேலத்தில் இருக்கிற
இந்த போதை சர்வதேச போதை கடத்தல் கும்பலான பிரதீப் குமார்கிட்டையும் ஜான்கிட்டையும் இதை வந்து 1 கிராமை வந்து 7,000 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி அது 1 கிராம் வந்து 12,000 ரூபாய்க்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் வாங்கி வாங்கி கணக்கில் அடங்காத முறை வாங்கி பல கிலோ கணக்கில் வாங்கி அதை வந்து மக்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணி முடிச்சிட்டான். கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான். இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் பார்க்கு பல்வேறு நடிகைகள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமராவையெல்லாம் போலீஸ் எடுத்து யாரெல்லாம் எந்தெந்த டேபிளில் என்னென்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ எத்தனை நடிகர்களை பிடிக்க போகிறார்கள், எத்தனை வந்து சிஇஓஸ் ஆஃப் த கம்பெனிஸு ஐடி கம்பெனியோடைய சீனியர். இப்போ தொழிலதிபர் பாருங்கள், போரூர் தனசேகரன் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், வயது 44. அவர் தொழிலதிபர்னால் வந்து அவர் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமாக இருக்கும். வேறு ஆஃப்டர் ஆல் வந்து பாரில் போய் பீர் பாட்டிலை உடச்சி மாட்டிக்கிட்டார். தூண்டில் ராஜா பீர் பாட்டிலை உடச்சிட்டு குத்த போகிறாரு. என்னங்க அஜய் வாண்டியார் வந்து அடிஷன் ஒருக்கிறார். இந்த பசங்களோட சேர்ந்து என்னங்க நடிகைகளுடைய அல்லது ஐடி கம்பெனியுடைய சிஇஓக்களுடைய புகைப்படமெல்லாம் வந்து ஒன்றா இருக்குமானால் இப்போ வந்து ஸ்ரீகாந்த் செய்த தவறு என்ன அப்படி கேட்டால், ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, நான் போன வாரம் சனிக்கிழமை தானே போயிட்டு வந்தேன், இப்போ எனக்கு அதுக்கும் தகவல் இல்லை. ஒரு போதைப் பொருளை வந்து பாடியில் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டா அது வந்து 24 நாட்கள் வந்து தொடர்ந்து இருக்கும். 24 நாட்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறதோடு மட்டுமல் 24 நாட்குள்ளேயே வந்து இன்னொரு தடவை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா அது 48 நாட்களுக்கு உங்கள் பாடியில் இருக்கும். நீங்கள் என்ன விதமான போதைப் பொருட்களை கடத்தினா உங்கள் ரத்தத்தில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும், நீங்கள் அந்த மாதிரியான போதைப் பொருட்களை கன்சியூம் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் வந்து மருத்துவ சோதனையில் கண்டுபிடிக்க முடியும் என்பதை இந்த காலத்து இளைஞர்கள் அத்தனை பேரும் தயவு செஞ்சு புரிந்து கொண்டு அந்த பக்கமே திரும்பாதீங்க. உங்கள் மாமனார் வீட்டில் நீ போதைப் பொருள் பயன்படுத்துகிறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் ரத்தத்தை எடுத்து மாதிரியை எடுத்து சோதனை போட்டால் டைவர்ஸுக்கு வந்து அது வந்து பெரிய ரெக்கார்டாக கிடச்சிரும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயன்படுத்தலை. நான் வந்து தயவு செஞ்சு இந்த காலத்து இளைஞர்களை சொல்கிறேன், உங்களையெல்லாம் படிக்க வச்சு, என்னங்க நான் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து பேசுகிறேன், உங்களெல்லாம் வந்து எல்கேஜியிலேருந்து ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்கிறேன்னு உங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டியிருக்காரு, எனக்கு உங்கள் அப்பா வந்து பீட் பார்த்துருக்காரு, கான்செப்டோடைய அப்பா பீட் பார்த்துருக்காரு, காய்கறி வியாபாரம் பண்ணியிருக்காரு, கோயம்பேடு மார்க்கெட்டில் திருவாக பழம் விற்றுருக்காரு, என்னங்க லாரி ஓட்டியிருக்காரு, பஸ் ஓட்டியிருக்காரு, கம்பெனியில் போய் வேலை பார்த்துருக்கிறாரு, கம்பெனி ஷிஃப்ட் முடிஞ்சு அவர் சாப்பிடாம வருங்கால தமிழ் சமூகத்தை வந்து அடுத்த படிக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களெல்லாம் படிக்க வச்சு நாங்கள் மேலே கொண்டு போயிருக்கிறோமே ஒழிய, நீங்களாம் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு பாருக்குள்ளே நுங்கம்பாக்கத்தில் போய் உலகத்தில் இருக்கிற அத்தனை போதைப் பொருட்களையுமே வந்து உட்கொண்டு வந்து உங்கள் ரத்தமே வந்து போதைப் பொருள் கலந்த ரத்தமாய் மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கிறது. நீங்களாம் வந்து அடிக்ஷனில் போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயமெல்லாம் எங்களுக்கு தொட்டிட்டு இருக்குது. தயவுசெய்து இளைஞர்களே, இந்த மாதிரி அயோக்கியர்கள் நடத்துகின்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் விற்பனை செய்கிற பார்க்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீர்கள் என்று RR ரிவ்யூ சார்பாக உங்களை வந்து நான் வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களே, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே உங்கள் பேர் வந்திருந்ததுன்னா உங்கள் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் அந்த காலத்தில் வந்து நாகேஷ் ஒரு பாட்டு காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலில் பாடுவார். அது மாதிரி பாருக்கு போகும் இளைஞர்களே உங்கள் குடும்பம் என்னாகும் நீ யோசி அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்குது. தயவுசெய்து கற்றறிந்த இளைஞர்களே, உங்களை வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் குடும்பத்தார்களும் வந்து எவ்வளவு நாகரிகமாகவும் பண்பாடோடும் வந்து வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவில் உங்களை பெற்று ஆளாக்கினார்களோ, தயவு செஞ்சு இந்த மாதிரியான இந்த லிஸ்ட்டில் உள்ள பசங்களெலாம் போய் சேராதீர்கள். இப்போ பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் அவர் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. அவர் சண்டைகள் இவ்வளவு சண்டைக்கும் போய் கலந்துக்கிட்டாரா? இவ்வளவு சண்டையிலையும் போய் ஸ்ரீகாந்த் கலந்துக்கிட்டாரா? அந்த பாரில் நடந்த சண்டையில் ஸ்ரீகாந்த் இருந்தாரா? இல்லை. ஒரே விஷயம், பிரசாத்துடைய தொடர்பில் இருந்தார், 40 தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அவருடைய பிளட்டை எடுத்து சோதனை பண்ணினோடனே அவர் கன்சியூம் பண்ணாங்கிறதோடனே போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்பு கொண்டு பல்வேறு முறை கன்சியூம் பண்ணுறதே தவறு. கன்சம்ஷன் ஆஃப் ப்ரிவென்டட் ட்ரக் இஸ் an offense அப்படின்னு சட்டத்தில் இருக்கு. இல்லைடா, போன வாரம் குடித்ததுக்கு இந்த வாரம் எப்படி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணோம்? இது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை நீங்கள் கன்சம்ஷன் பண்ணியிருந்தாவே வந்து அது குற்றமாக கருதப்படும் என்கிற அளவில் தான் வந்து இன்றைக்கி ஸ்ரீகாந்தை வந்து டெக்னிக்கலாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா இல்லையே, சண்டைக்கு அவருக்கு தொடர்பே இல்லாத போது ஸ்ரீகாந்த் எப்படி கைது பண்ணாங்க அப்படின்னு உங்கள் மனசுலாம் வந்து மிகப்பெரிய கேள்வி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுக்காக தான் பதில் சொல்கிறேன்.
தயவு செஞ்சு இளைஞர்களே, நீங்களாம் வந்து போன மாதம் தானே அங்கே போனோம், இப்போலாம் தெரியாதுலாம் நினைக்காதீங்க. 24 பேர் கொஞ்சம் உங்கள் பாடி கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா 48 நாள் ஒரு மண்டலம் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே அது இருக்கும். உங்கள் ரத்தத்தை விட்டு அது போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 110 நாள் ஆகும். என்னங்க, உங்கள் உடம்பை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் போகிறதுக்கு நீங்கள் பொழுதுக்கே வந்து லிட்டர் கணக்கில் தண்ணி குடித்து யூரின் போயிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்கள் உடம்பை விட்டு அது போகிறதுக்கு 108 நாள் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தேவையில்லாமல் ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு மாலை வேலை, ஒரு சந்தோஷத்திற்காக உங்கள் குடும்பத்தை, உங்களை சார்ந்த உன்னுடைய அண்ணன் தங்கை, உங்களோட மனைவிமார்கள், உங்கள் குழந்தைமார்கள், உங்களை சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், என்னங்க இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், உங்கள் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள் அத்தனை குடும்பத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி தானே வந்து ஸ்ரீகாந்த் போய் ஒரு மாஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு, என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் கன்சியூம் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு ஒத்துக்கிறான். இல்லை சார், நான் கன்சியூம் பண்ணவே இல்லை, நான் வந்து ட்ரிங்க்ஸ் குடித்தேன், யாரோ கலந்து தெரியாமல் குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட நாளைக்கு டிஃபெண்ட் பண்ணலாம். இவன் போய் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி என்ன சொல்கிறான், எவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்கான் பாருங்கள். மாஜிஸ்ட்ரேட் முன்னாடியே போய், ஆமாம் சார் நான் கன்சியூம் பண்ணிட்டேன், பிரசாத் கொடுத்தது உண்மை தான், அவன் கொடுத்தா நான் வாங்கி எப்படியோ கன்சியூம் பண்ணிட்டேன், என்னை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, என்னை மன்னித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி என்னை கொஞ்சம் பெயிலில் விட்டுருங்களேன்னு கேட்குறாரு. அவர் வந்து ரிமாண்ட் பண்ணிடுறார். இப்போ மாஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணுறாரு. கூடிய சீக்கிரத்தில் ஸ்ரீகாந்த் வந்து பெயிலில் வந்துட முடியும். இருந்தாலும் ஸ்ரீகாந்தனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு, பூ, நண்பன், கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் மற்றும் வந்து இப்போ தீங்கிரை, இத்தனை படத்துல ஒரு 10-15 படங்களில், ஆந்திரா தெலுங்கில் வந்து ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்காரு. இவ்வளோ படங்களில் வந்து 2002லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் சேர்த்து வைத்த அத்தனை மானம் மரியாதையும் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு சாதாரண 1 கிராம் போதைப் பொருளை கன்சம்ஷன் பண்ணதுனால மானம் கப்பலேறி விட்டது. தயவுசெய்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு இன்றைய இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்கடா தம்பிகளை என்று கேட்டுக்கொண்டு ஆர்ஆர் ரிவ்யூஸ் சார்பாக உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு ஆர்ஆர் ரிவ்யூஸ் சேனலை நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.25 கோடி பேர் பார்க்குறீங்க. அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்கள் அத்தனை பேருடைய கமெண்ட்ஸுக்கும் போட முடியலனாலும் முக்கியமான கேள்விகளுக்கு நாங்கள் பதில் போடுறோம். இருந்தாலும் வந்து பதில் வேண்டும்னு நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் பதில் போட சொல்ல தயாராக்கிறோம். உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு நன்றி. ஆர்ஆர் ரிவ்யூஸை தொடர்ந்து பாருங்கள். நிறைய நண்பர்கள் இப்போ நான் வந்து நாமக்கல் போயிருந்தேன், அங்கே என்ன நடந்துச்சுன்னா, உங்கள் வீடியோவுக்கு தான் நான் தொடர்ந்து பார்க்குறேனே அப்படிங்கிறாங்க. இல்லை சார், என் வீடியோவை வந்து நான் எல்லா சேனல்லையும் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்ஆர் ரிவ்யூஸ் பின்னாடி 3S அப்படி போட்டிங்கன்னா, ரிவ்யூஸ்னால் ஆர்ஆர் ரிவ்யூஸ்னால் 3 சேனல் இருக்குது. அதனால் பின்னாடி வந்து 3S, ரிவ்யூஸ்க்கு அப்புறமே 2S போட்டிங்கன்னா நம்ம சேனல் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை நீங்கள் அமுக்கினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பதிவு செய்கிற இது போன்ற உபயோகரமான பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு நல்ல தலைப்பின் கீழ் பேசுகிற போது உங்களை சந்திக்கின்றேன். தற்போது விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. வணக்கம்.